income from house property. Actually, house property. No. Yes, correct. Hmm. Owned house. Okay. இப்போ ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க. The property is totally 3 floors. இதுல ஒரு ஃப்ளோர் வந்து அவங்க ரெசிடென்சிக்கு யூஸ் பண்ணுறாங்க. பேலன்ஸ் 2 ஃப்ளோர்ஸ் வந்து லெட் அவுட்னா ரெண்ட். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டல் இன்கம் ஏன் ரிசீவ் பண்றாங்க? இந்த ரெண்டல் அமௌண்ட், இந்த அமௌண்ட் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. கிளியர்? Income from house property, section 22. Chargeability of income from house property. So section 22 on the charging section. Section 23, determination of net annual value. So net annual value for the format. Yeah, we'll discuss. Section 23, subsection 2, nil annual value for self-occupied property. Okay. So the format. Municipal value. Municipal value, rateable value. And fair rent in the market. இது ரெண்டுத்துல first which of less. ஆமா, என்னையோட ஃபார்மேட். முனிசிபல் ஃபேர் இது ரெண்டுத்துல ஃபர்ஸ்ட் which ever is higher அது வேணும். அண்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ இது ரெண்டுத்துல இருந்து ஒரு அமௌண்ட் வரும். எது ரெண்டுத்துல இருந்து which ever is less. ஆர்ஆர்னா ரெண்ட் ரேட், ஏஆர்னா ஆனுவல், யூஆர்னா அன்ரியலைஸ்டு ரெண்ட், விஆர்னா வேகன்சி. அன்ரியலைஸ்டு ரெண்ட்னா டெனன்ட் வந்து ரெண்ட் அமௌண்ட் அது அன்ரியலைஸ்டு ரெண்ட். வேகன்சி ரெண்ட்னா ஆக்சுவலாக பில்டிங் வந்து யாருமே ஆக்குபை பண்ணல, டூ லெட்டாக இருக்கு, அந்த மாதிரி கேசஸ். ஓகே, இந்த பார்ட் வந்து சம்மா இருக்க பார்க்கணும். நெட்டா இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வருது கிராஸ் ஆனுவல் வேல்யூ. அதுல இருந்து முனிசிபல் டேக்ஸ் லெஸ் பண்றது, அதுதான் நெட் ஆனுவல் வேல்யூ. இதுல வந்து நீங்க ஃபிளாட்டா ஸ்டாண்டர்ட் இருக்கு, 30% வந்து டிடக்ஷன் கிளைம் நெட் ஆனுவல் வேல்யூ. இன்கேஸ் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றப்போ இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்தா அதை வந்து லெஸ் பண்ணிக்கலாம். இது செக்ஷன் 25 டீட்டெயிலாக பார்ப்போம். கீப் இட் ரெடி. அண்ட் பேலன்ஸாக ஒரு நெட்டாக வந்து நீங்க டேக்ஸ் இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. கிளியரா? Yeah. So section 23 subsection 2, nil annual value for self-occupied property. Okay. So let out விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு net annual value உங்களுக்கு வந்துடும். பட் நீங்க let out விடல, உங்களோட self-occupied ரெசிடென்சிக்காக யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அப்போ nil annual value. Section 23 subsection 3, let out part of the year and self-occupied for other part of the year. In case வந்து per yearல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா 8 months வந்து let out விட்டுருப்பாங்க, பேலன்ஸ் இருக்க 4 months வந்து self-occupied யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த கேஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? Next one, section 23 subsection 4, deemed to be let out if more than 2 houses are self-occupied. ஸோ self-occupied பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 houses தான் இருக்குது. அதுக்கு மேலே வந்து நீங்கள் self-occupied நீங்கள் பண்ணாலுமே more than 2 இருக்கிறது எல்லாமே let out தான் டீம் பண்ணுவாங்க, deemed to let out தான் டீம் பண்ணுவாங்க. Next one, section 23 subsection 5, nil annual value for newly constructed property. இப்போ நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ப்ராப்பர்ட்டி ரெண்ட்டுக்கு எதுவும் ஸ்டார்ட் பண்ணாலும் அது ஆனுவல் வேல்யூ நில்லா டைப் பண்ணுவோம். 24 subsection A, standard deduction flat at 30%. 24 subsection B, deduction for interest on loan. Section 25, interest without TDS paid outside India are not deductible from income from house property. Okay. Yeah. ஸோ அவுட் சைடு இந்தியாவிலேருந்து ரெண்ட் அமௌண்ட் பே பண்ணுறாங்க, அது டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணனா நீங்கள் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் அதை கிளைம் பண்ண முடியாது. Section 25A, unrealized rent and arrear of rent.
டெனன்ட் வந்து பே பண்ணாம இருக்குது. செக்ஷன் 20C 26 ப்ராப்பர்ட்டி ஓன்டு பை கோ-ஓனர்ஸ். 2 பேர் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது. 27 ஓனர் ஆஃப் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆனுவல் சார்ஜ் இஸ் டிஃபைன். ஓகே. இதுல எக்ஸப்ஷன் கேசஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் derived from a farm house. ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் வருதுன்னா அது ஃபுல்லி எக்ஸப்டட். ஆனுவல் வேல்யூ ஆஃப் ஒன் பேலஸ் ஆஃப் யூர் ஓனர். ஓகே. பேலஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஒன் பேலஸ்க்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸப்டட். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எல்டு பை ரெஜிஸ்டர்ட் சேரிட்டபிள் ரிலீஜியபிள் ட்ரஸ்ட் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸப்டட். அண்ட் சேம் ஆல்சோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கொடுக்குற ஹவுசஸ் அதுவுமே வந்து எக்ஸப்டட். ஸோ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி. ஓகே. ஸோ நீங்கள் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ன்னு சொல்லிட்டு செக்ஷன் 22 பேசிக்ஸ் ஆஃப் இன்கம் ஆனுவல் வேல்யூ ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டியில் எது எதெல்லாம் வரும்னா பில்டிங்ஸ் அண்ட் லேண்ட் அப்ரண்ட் டேரக்டோ. ஓகே. அப்ரண்ட் டேரக்டோனா இட்ஸ் நத்திங் பட் இப்போ ஒரு பேலஸ் இருக்கு. அந்த பேலஸ்ல இருந்து கேட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இது மொத்தம் இதுவுமே வந்து ஒரு ஹவுஸாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த டிஸ்டன்ஸை செப்பரேட்டாகவும் பேலன்ஸை செப்பரேட்டாகவும் டீல் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாகவே ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் டீல் பண்ணுவாங்க. அதான் அப்ரண்ட் டேரக்ட். கிளியர். நீங்கள் வந்து ஒரு பில்டிங்கை ரெண்ட்டு கொடுத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வரும். இதுவே நீங்கள் லேண்டை ரெண்ட் கொடுத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். எக்ஸாம்பிள் இந்த கார் பார்க்கிங் இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி கேஸ். ஆசசி ஓனர் பெனிஃபிஷியல் அண்ட் ரெஜிஸ்டர் ப்ளஸ் டீம்டு ஓனர். ஓகே. டீம்டு ஓனர் சொல்லிட்டு சம் கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும்தான் இதில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் ஏ ஃபாரின் கண்ட்ரி. ஃபாரின் கண்ட்ரியாக இருந்தால் ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் taxable. Non-resident resident not ordinary resident taxable only if it is received in India. ஓகே. இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் ஃபுல்லி taxable. நான் ரெசிடென்ட் இல்லை அக்கேஷனலாக வந்து இந்தியாவை விசிட் பண்ணுறவங்க அந்த மாதிரி கேசஸ் இன்கம் வந்து இந்தியாவில் ரிசீவ் பண்ண taxable. இல்லை ஃபாரினில் ரிசீவ் பண்ணுறவங்க நாட் taxable. எக்ஸப்ஷன் கேஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்குபைட் ஃபார் ஓன் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் பை பண்ணுறீங்க, உங்களோட பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வாங்குறீங்க. அப்போ வந்து அது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஆகுது, பிஜிபிபியில் ஆகும். லெட் அவுட் இஸ் ப்ரொமோஷன் ஃபார் இட்ஸ் ஓன் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஓகே. ஸோ நீங்கள் ரெசிடென்ட் பர்பஸ்க்காக ரெண்ட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இதில் வரும். அது வந்து உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வரும். இன்கேஸ் நீங்கள் எம்ப்ளாய்க்கு ஃப்ரீ அகாமடேஷன் இதெல்லாம் கொடுக்குறீங்களா அது பிஜிபிபியில் வரும். ஓகேங்களா. சேலரியில் எம்ப்ளாயரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துருக்கீங்க, இங்கே எம்ப்ளாயரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா. கிளியர். அண்ட் லெட் அவுட் டு கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் பேங்க்ஸ் அண்ட் லெட் அவுட் ஆன்சிலரி யூனிட்ஸ் இதெல்லாமே. அண்ட் பார்ட்னர்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ்ட் பை த ஃபர்ம் இந்த மாதிரி கேசஸ் பிஜிபிக்கு தான். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபன் ஆல்ரெடி என்கேஜ் இன் த பிஸ்னஸ் ஆஃப் லெட்டிங் அவுட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. Determination of annual value of let out property. Okay. And uh, annual value determination, estimated rental income. The annual value is estimated rent property could fixed let out on yearly basis. Okay. The annual value பொறுத்த வரைக்கும் yearly basis தான் இருக்கணும். Actual rent, higher actual rent. If actual rent received is greater than the estimated rent, actual rent is considered. Actual rentக்கு மேலே நீங்கள் ரெண்ட் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ஆனுவல் வேல்யூவில் இன்க்ளூட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் 10,000 தான் ரெண்ட் கொடுக்கணும், ஆனால் நீங்கள் 12,000 கொடுத்துருக்கீங்க. அப்போ அந்த 12,000 ஆனுவல் வேல்யூவாக தான் ட்ரீட் பண்ணுவோம். லோயர் ஆக்சுவல் ரெண்ட் டியூ டு வேகன்சி.
ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து வேகன்சில இருக்குங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ரெண்ட் அமௌண்ட்ட டிக்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த கேஸ்லயே ஆக்சுவல் ரெண்ட்ட கன்சிடர் பண்ணுவாங்க. முனிசிபல் டாக்ஸஸ் பெய்டு பை த ஓனர் ஆர் டிடக்டட் ஃப்ரம் த ஆனுவல் வேல்யூ. அன்ரியலைஸ்டு ரெண்ட் கண்டிஷன் குடுத்துருப்பாங்க. எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் ஆக்சுவல் ரெண்ட். ரூல் 4 சாட்டிஸ்ஃபை ஆனா கிளைம் பண்ணிக்கலாம். இல்லன்னா கிளைம் பண்ண முடியாது. ஸோ முனிசிபல் டாக்ஸ் இன் இந்தியா இஸ் அப்ராட். டிடக்டபிள் ஒன்லி ஓனர் வந்து டைரக்டா பே பண்ணினா தான் டிடக்ட் பண்ண முடியும். இன்கேஸ் டெனன்ட் டைரக்டா முனிசிபல் டாக்ஸ் பே பண்றாங்கன்னா டிடக்ட் பண்ண முடியாது. என்ஏவி நெகட்டிவா இருந்ததுன்னா முனிசிபல் டாக்ஸ் பே பண்ண தேவை. பெய்டு இன் அட்வான்ஸ் நாட் டிடக்டபிள். அதே மாதிரி ரீஃபண்ட் வந்தாலும் நாட் டாக்ஸ். டெபாசிட் நாட் ரீஃபண்டபிள் டெபாசிட்ஸ் இன்க்ளூட் ப்ரொபோர்ஷனேட்லி. Refundable deposits if it reduces the rent payable by way interest is included in property. Next one, doctrine of mutuality. SP of the club. SSA club is private members club which provides entertainment to its members by offering accommodation, library, reading rooms. Okay. The club also earned income by way of letting out its marriage hall to non-members by making them temporary members. Okay. So எஸ்எஸ்ஏ கிளப் வந்து பிரைவேட் மெம்பர்ஸ்க்காக என்னென்ன கொடுக்குறாங்கன்னா அகாமடேஷன், லைப்ரரி, ரீடிங் ரூம்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அது போக மேரேஜ் ஆல் லெட் அவுட் கொடுக்குறாங்க அதர் மெம்பர்ஸ்க்கு டெம்பரரி பர்பஸ். The club contends that the doctrine of mutuality would apply in such a case, hence it would not be taxable. Okay. Yeah. So இப்போ இந்த மேரேஜ் ஆளுக்கு லெட் அவுட் கொடுக்குறாங்களா அது டாக்ஸபிளா எக்ஸம்டடான்னு கேட்குறாங்க. ஸோ இன் திஸ் கேஸ் ஆக்சுவலாக டைரக்டாக மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா எக்ஸம்டட். பட் டெம்பரவரி மெம்பர்ஷிப் நான் மெம்பர்ஷிப் இருந்தாங்கன்னா நாட் எக்ஸம்டட். எஸ், இந்த கேஸ்ல நான் மெம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நோஷனல் இன்கம் இன்ஸ்டன்ட் ஆஃப் ரியல் இன்கம். செல்ஃப் ஆக்குபைடு ஹவுசஸ் மோர் தென் 2 ஹவுசஸ் இருந்தால் எஸ்டிமேட்டட் ரெண்ட் ஈக்குவல் டு கிராஸ் ஆனுவல் வேல்யூ. லெட் அவுட் த்ரூ த இயர் எஸ்டிமேட்டட் ரெண்ட் ஈக்குவல் டு கிராஸ் ஆனுவல் வேல்யூ if estimated rent more than actual rent received. In case of let out property remains vacant. Vacant same இதே கண்டிஷன் தான் ஃபாலோ ஆகும். In case of house property held as stock in trade for more than 2 years, estimated rent equal to gross annual value. Stock in trade no. ஹவுஸ்ல எப்படி உங்களுக்கு அந்த ஸ்டாக் இன் இல்ல ஹவுஸ் வந்து எப்படி உங்களுக்கு ஸ்டாக்ல வரும்னு கேட்டேன். இந்த கேஸ் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த ஃபிளாட் சிஸ்டம் இருக்குல்ல, ஃபிளாட் அபார்ட்மெண்ட் அதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக் இன் கேஸ்ல வரும். ஓகேங்களா? ம். ஆமா. ம். எஸ் கரெக்ட். ம். அன்ரியலைஸ்டு ரெண்ட் not included in annual value provided condition in Rule 4 are fulfilled. Rule 4 condition. என்னென்ன கண்டிஷன்னா ஃபர்ஸ்ட் போனஃபைட் டெனன்சி. யா. ஸோ அந்த டெனன்ட் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போனஃபைட் இருக்கு. அண்ட் டிஃபால்டிங் டெனன்ட் ஆஸ் வெக்கேட்டட் ஆர் ஸ்டெப்ஸ் ஆர் டு பி டேக்கன் டு வெக்கேட். இன்கேஸ் டெனன்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெண்ட் அமௌண்ட் பே பண்ணலன்னா அவங்களை வெக்கேட் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை எடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க. Defaulting tenant is not in the occupation of any other property of the association. Yeah. In case டெனன்ட்டோட நேம்ல எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை அவங்களுக்கு சொல்லிட்டு ஒரு ஆக்குபேஷன் இது எதுவுமே இல்லைன்னா அப்போ அந்த கேஸஸ் நீங்கள் வந்து அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை டிடக்ட் பண்ணுங்க. The assessee takes all reasonable legal steps. Recovery of unpaid rent. ஸோ இந்த 4 ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆனால் தான், இந்த 4 ஸ்டெப்பில் வந்து அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனால் தான் நீங்கள் அந்த அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை கிளைம் பண்ண முடியும். அதர் கேசஸ்லாம் உங்களால் எதுவும் கிளைம் பண்ண முடியும். கிளியரா? ம்.
Singer furnishes the following particulars in respect of his house property let out for the previous year 2024-25. ஸோ டோட்டலாக 4 ப்ராப்பர்ட்டி இருக்கு. A, B, C. ஓகே. இந்த கேஸில் லாஸ்ட் லைன் பாருங்க. முனிசிபல் டேக்ஸ் பே பண்ணிட்டாங்க. செகண்ட் கேஸில் முனிசிபல் டேக்ஸ் பே பண்ணலை. பேயபிள்னா அவுட்ஸ்டாண்டிங், இன்னும் பே பண்ணல. இந்த கேஸில் டெனன்ட் பே பண்ணியிருக்காங்க. டெனன்ட் பே பண்ணியிருந்தாங்கன்னா அதை கிளைம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பியூட்டட் அண்ட் அன்பேட். இந்த கேஸும் கிளைம் பண்ண முடியாது. ஓகே. ஸோ the format municipal value. So municipal value property A 4 lakh, property B 3 lakh, property C 1,50,000, property D 2,60,000. A, B, C, D. Next one, fair rent. Property A 4,20,000, property B 3,70,000, property C 1,80,000, இது 2,40,000. Clear? இப்போ இது ரெண்டுத்துல whichever is higher, எந்த வேல்யூ ஹையா இருக்கோ அதை சூஸ் பண்ணணும். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ். நெக்ஸ்ட் கேஸ். ஓகே. Next one, standard rent. So standard rent, property A 3,50,000, 3,80,000, the 1,70,000, the 2,80,000. இப்போ இந்த ரெண்டு வேல்யூல whichever is less. less எந்த வேல்யூ கம்மியா இருக்கோ அதை சூஸ் பண்ணு. ஓகே. Next one, annual rent. 3 lakh, 4,20,000, 2,04,000, 2,40,000. So the gross annual value. இப்போ இந்த ரெண்டு வேல்யூல whichever is higher. ம் 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 லாஸ்ட் ஒன். எஸ். லெஸ் முனிசிபல் டேக்ஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிள். மீதி எந்த கேஸும். ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூவில் முனிசிபல் டேக்ஸ் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரது நெட் ஆனுவல் வேல்யூ. 3,50,000 30,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா ம் 4,20,000.
2 lakhs 4,000, the 2 lakhs 60,000. Clear? So next sum, net annual value with unreleased rent. Okay. Annual rentல மட்டும் some of the calculations இருக்கும். மீதி எல்லாமே common. Mr. Rajan furnishes the following particulars in respect of his house properties let out for the previous year 2024-25. Okay. First one, municipal value. Property A, 5 lakhs. Property B, 3 lakhs. C, 4 lakhs. D, 2 lakhs. Fair rent. Property A, 5 lakhs 60,000. Property B, 3 lakhs 50,000. Property C, 3 lakhs 75,000. Property D, 1 lakh 50,000. ரெண்டுத்துல whichever is higher. Yeah. ம். ம். Okay. Okay. Next one, standard rent. 4 lakh 60,000. So in the case not applicable. 3 lakh 60,000. Not applicable. இது ரெண்டுத்துல whichever is less. ம். ம். Yeah. 3 lakh 50,000. So 3. ம். இங்க same 2 lakh. இப்போ இந்த கேஸ்ல ஆனுவல் ரெண்ட் மட்டும் சம் ஒர்க்கிங்ஸ் நோட். ஆனுவல் ரெண்ட் இதெல்லாம் மட்டும் சம் ஒர்க். ஆனுவல் ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டி ஏ கேஸ் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரெண்ட் 5,40,000. கண்டிஷன் பாருங்க, நம்பர் ஆஃப் மந்த் ஃபார் விச் ரெண்ட் ரிமைண்ட் அன்ரியலைஸ்டு. அன்ரியலைஸ்டு ரெண்ட் இருந்திருக்கு. கண்டிஷன் ஆஃப் ரோல் 4 நாட் பீன் சாட்டிஸ்ஃபைட் இந்த ப்ராப்பர்ட்டி டி. ஸோ ப்ராப்பர்ட்டி டியில் ரூல் 4 சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்போ அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை எங்களால் என்ன பண்ண முடியாது, டிடெக்ட் பண்ண முடியாது. கிளியர்? ஸோ அப்போ டோட்டலாக ரெண்ட் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரெண்ட் லெஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா 1.5 மந்த் வந்து ரெண்ட் கொடுக்கும். ஸோ 5,40,000 வந்து பர் இயருக்கு. இதை இப்போ பர் மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணும். 5,40,000 divided to. Okay. So 45,000 per month. இங்க 1.5 month. 1.5 month 1.5. 45,000 into 1.5. Calculate பண்ணு. ம். ஓகே. ஸோ அப்போ ஏ கேஸில் ரெண்ட் ஆனுவல் ரெண்ட் 5,40,000. அன்ரிலைஸ்டு ரெண்ட் 67,000. ஸோ 5,47,000 வந்து 67,500.
So property A, 4,72,500. Property B, annual rent 4,20,000 per year. So அப்போ per month convert பண்ணீங்கன்னா divided 4,20,000 divided 12. Okay. So 35,000 per month. 100 rent 3 months. So 35,000. So 100 is rent 1,05,000. Rent realized 4,20,000 minus 1 lakh. Okay. So property B 3,15,000. Last case C. C பார்த்தீங்கன்னா per yearக்கு 3,90,000. 3,90,000 per yearக்கு இப்போ per monthக்கு divided 12 போடும். Okay. So இந்த கேஸ் வந்து 1 month தான். So அப்போ unrealized rent 32,500. Rent realized total rent 3,90,000 minus 32,500. Full value. Okay. So property B இந்த கேஸ் வராது. நான் satisfaction ஆகும். So அப்போ இதில் total 3 lakhs. ஆமாம். Property A 4,72,500. Property B 3,15,000, 3,57,000. Last property 3 lakhs. Whichever is higher. Hmm. In the case. Hmm. 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 Less municipal tax. In the case வந்து paid by the owner. So அப்போ எல்லா கேஸுக்கும் claim பண்ணிக்கலாம். 60,000. இந்த வேல்யூ வந்து cross annual value. Tenant. ஆமாம். ஓனர் தவிர்த்து இப்போ டெனன்ட் பே பண்ணியிருந்தாங்கன்னா claim பண்ண முடியாது. இல்லை டியூவில் இருந்ததுன்னா claim பண்ண முடியாது. பே பண்ணியிருந்தா மட்டும் தான் claim பண்ண முடியும். Okay. So first case 4,72,500 minus 60,000. நோட் பண்ணுங்க.